உறவுகளுக்கு வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் ஓட தடை. அதுக்கு நம்ம அண்ணன் சீமான் சொன்ன பதில், படையோடு சண்டை செய்யுங்க, படத்தோடு செய்யாதீங்க. ஏன்னா ஒரு வீரன் இப்படிதான் பேசுவாரு. கோழைங்க தான் கண்டதுக்கெல்லாம் கொடியை தூக்கிட்டு கோஷம் போடுங்க. கூலிக்கு மாறு அடிக்கிறவனுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ஊதி பெருசாகுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அதை அரசியல் செய்ய முடியும். இனத்துக்காகவும் தன் தாய்மொழி தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் நிற்கிற அண்ணன் சீமான் ஒருபோதும் அந்த வேலையை பார்க்க மாட்டார். பிரிவினை அரசியல் செய்யவே மாட்டார். எல்லோரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க கொஞ்சம் முன்ன நிற்போம், அவ்வளவுதான். இதுதான் அண்ணன் சீமான் சொல்வது. ஆனா அண்ணன் சீமானை பிரிவினை அரசியல் செய்கிறார், இனவெறியை தூண்டுறார், அதை நோன்றார், இதை நோன்றார்னு சில தமிழ் அரசியல்வாதிகளே கொக்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் ஆளா அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. எதற்காக ஈகோ பாக்கிறார் ஐயா கமலஹாசன் சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதிலாக கமல் மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு, அவருக்கு இதில் எதற்கு ஈகோ? தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மூத்த தலைவரா, புத்தி பேதலிச்சு போன தலைவரா? இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை எப்படி நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அவர் ஏதாவது வரலாறு திரிச்சு கதை கட்டி பொய்யா ஒண்ணு சொன்னாரா? வரலாறு என்ன சொல்லுதோ அதுதான் ஐயா கமலஹாசன் அவர்கள் சொன்னார். இது உலகத்துக்கே தெரியும். தமிழ் மொழி மூத்த மொழி, அதில் இருந்துதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு பிறந்ததுன்னு. அதையும் பாசத்தோட தான் சொன்னார் திரைப்பட அந்த நிகழ்ச்சியில. நீங்க எல்லோரும் என்னோட சகோதரர்கள், தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது, அதனால நீங்க எல்லாம் என்னோட சகோதரர்கள் சொல்லி ஒரு அன்பான ஒரு வெளிப்பாடு தான் அந்த கருத்து. அதை அந்த கூமுட்டை கூறுகட்ட குக்கருங்க, இந்த கன்னட வெறியனுங்க ஒரு அரசியல் செய்யறானுங்க. அதை கூட புரிஞ்சிக்க தெரியாத அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. அதுவும் மூத்த தலைவர். உங்களுக்கே தெரியும், பாஜகவோட தலைவர் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்போ கூட சில பிரச்சனைகள்லாம் அண்ணன் ஆதரவா அவங்களுக்கு கருத்து வெளியிட்டாரு. என்ன இருந்தாலும் கட்சி வேறையா இருந்தாலும் மனிதரை பிரிச்சு பார்க்க கூடாது, நம்ம அன்போடு தான் இருக்கணும்னு அரவணைக்கிற ஒரு தலைவர் எங்க அண்ணன் சீமான். ஆனா அவரு ஒரு தமிழனுக்காக குரல் கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு குறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு தமிழனு போய் தலை குனின்றீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா இல்லை? சரி விடுங்க, நீங்க இந்தியை தூக்கி பிடிக்கிற ஆளுங்க, அதனால உங்களுக்கு தமிழ்னா என்ன, கன்னடனா என்ன, மொழிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த சம்மந்தமும் இல்லை. தண்ணியில போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துலதான் நிற்பீங்க, இந்தி இந்தி இந்தின்னு. ஆமா, தமிழிசையோட மன்னிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு நம்ம வாக்கையெல்லாம் வாங்கி தின்னு ஏப்பம் விட்டுட்டு நம்ம தமிழ் மக்கள் கொடுக்குற வரி பணத்துல சம்பளம் வாங்கி உல்லாச வாழ்க்கையை வாழ்ற துணை பொதுச் செயலாளர் விசிகா மிஸ்டர் வன்னியரசு அண்ணன் அவர்களை குறை சொல்றார். குறை சொல்றது கூட ஒரு தகுதி இருக்கணும். எதற்காக வெறுப்பரசியலை முன்னெடுக்கிறார் சீமான்? யாரு வெறுப்பரசியலை முன்னெடுத்தாங்க? குடிக்கிற தண்ணி கேட்டா தேடி தேடி அடிக்கிறாங்க கன்னடை தமிழ் ஆட்களை. அவ பண்றது வெறுப்பரசியல். அதை வேடிக்கை பார்க்குற திமுக வெறுப்பரசியல். நாங்க எங்க வெறுப்பரசியல் பண்ணணும்? ஈழத்துல என் சொந்தத்தை கொத்து கொத்த கொன்னு குவிச்சானுங்க, அதுதான் வெறுப்பரசியல். அதை வேடிக்கை பார்த்த காங்கிரஸும் திமுகவும் வெறுப்பரசியல். அதுல தமிழனுக்கு எதிராகவே நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வெறுப்பரசியல். வெறுப்பரசியல் என்றால் என்னவென்று தெரியாமல் தற்குறித்தனமாக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயா வன்னியரசு அவர்களே, ஒரு காலத்தில் உங்க தலைவர் விசிக தலைவர் சொல்கிறார், நான் முதல்வர் கலைஞர் அவர்களே 14 முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவரே, கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கவில்லை, பணத்தை கொடுத்து வாக்குறாங்க. வாக்குக்கு காசு கொடுக்கிறார். இது ஒரு அரசியலா? அது வெறுப்பரசியல். அப்படி பேசிவிட்டு அவரு கோடியே பதவிக்காக பணத்துக்காக கை கோர்க்கிறீங்க பாருங்க, அது வெறுப்பரசியல். இவ்வளோ வெறுப்பரசியல் நீங்க பண்றீங்க. ஆனா நீங்க எங்க அண்ணனை பார்த்து வெறுப்பரசியல் பண்றாருன்னு சொல்றீங்க. ஒரு தமிழனுக்கு தமிழ்நாட்டுல இருந்து உறுதுணையா கூட நின்று, அண்ணா நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்க தவறா எதுவும் பேசல, வரலாறதான் சொன்னீங்க, உங்களுக்கு நாங்க துணையா இருக்கிறோம் அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமான் ஐயா கமலஹாசனுக்கு துணையா நிற்பது உங்களுக்கு வெறுப்பரசியல். ஆனா இந்த மொழி பிரச்சனையில எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, யாரோ எப்படியோ அடிச்சுக்கிட்டு சாவுங்க, எனக்கு கூட்டணி தான் முக்கியன்னு கூட்டணி கட்சி கிட்ட கைகட்டி நிக்கிறீங்களே மிஸ்டர்
விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நீங்க செய்வதுதான் வெறுப்பு அரசியல். திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு என் மக்களை ஏமாத்துறீங்களே, அதுதான் வெறுப்பு அரசியல். எங்களுக்கு வெறுப்பு அரசியல். எங்க அண்ணனை பார்த்து நீங்கள் வெறுப்பு அரசியல் செய்கிறீர்கள் என்று கூறலாமா? வெறுப்பு அரசியலோட மொத்த உருவமே நீங்க தான். அதனால அந்த மாதிரி வார்த்தையை எங்க அண்ணன் திணிக்காதீங்க. கமல் அவர்களின் கருத்தை சீமான் ஆதரித்து அறிக்கை தருகிறார். அப்படியானால் கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் சகோதரர்களாகத்தான் அவர் பார்க்க வேண்டும். நாங்க சகோதரர்களா கன்னடரை பார்க்கறதுனாலதான் அந்த கர்மாந்திரம் முடிச்ச படம்லாம் என் நாட்டுல நல்லா ஓட வைக்கிறோம். கர்நாடகாரன் சகோதரனை பார்க்க காட்டிதான் தண்ணி கேட்கிறப்ப என்ன அடிச்சப்ப அமைதியா இருக்கணும், நம்மளும் கலவரத்துல கையில இடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் அமைதியா இருக்கிறார். ஒகேன்கள் எனக்குத்தான் சொந்தன்னு இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கன்னடம் குதிக்கிறானே, அப்போ கூட நம்ம சகோதரர் தான், பேசி தீர்த்துக்கலான்னு அமைதியா இருக்கிறோம். ஏன் இனத்தை கொண்ட ராஜபக்சேவிடம் பரிசு பொருட்களை பெற்ற திமுகவோட கைகட்டி பதவிக்காக பணத்துக்காக நிக்கிறீங்களே, உங்களையும் சகோதரா நினைச்சுதான் கடந்து போறோம். அதனால அர்த்தம் தெரியாம பேசக்கூடாது. சகோதரர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாம பேசக்கூடாது. சகோதரனா நம்மளுக்கு ஒன்னா ஒடியாரணும், தாய் புள்ளியா நம்ம இருக்கணும், நம்ம அடிச்சுக்க கூடாது, ஒற்றுமையா தான் இருக்கணும், இயற்கை வளங்களை சரியா பங்கு போட்டுக்கணும். அப்படின்னா நீங்க உடனே அங்க போயிடாதீங்க. கல்ல ஆட்டை போறது, மண் ஆட்டை போறது, அதெல்லாம் திருடி வர்றது சமப்பங்குன்னு. குடிக்கிற தண்ணியை சொல்றேன். அது நம்ம தமிழ்நாட்டோட உரிமை. சகோதரன் நினைச்சா அவங்க பிரிச்சு கொடுத்துக்கணும், நம்ம பங்கீடு பண்ணிக்கணும். நம்ம எப்படிங்க கரண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம், அது மாதிரி அவங்களுக்கு குடிநீர் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த அர்த்தத்துல சொல்றேன். சகோதரர் அப்படின்னா வன்னியரசு வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஈழ சொந்தங்களை கொண்டவங்கிட்டே பரிசு பொருளை வாங்கிக்கிட்டு கை கட்டி ஜாலியா கூத்தடிக்கிறோம்ல, அதுதான் சகோதரத்துவம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் புரியல. மொழி வரலாற்றோட ஆழமும் அகலமும் தெரிந்ததாக சொல்லும் சீமான் மொழி வெறுப்பு அரசியல் செய்வதன் பின்னணி என்ன? அதை தாங்க நானும் கேட்கறேன். நீ உங்களுக்கு வரலாறுலாம் படிச்சிருக்கிறீங்கல்ல, நீங்களும் ஒரு மூத்த 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 அரசியல்வாதி தானே, தமிழ் மொழியோட வரலாற்றை படிச்சிருக்கிறீங்களா? அதோட ஆழம் அகலம் நீளம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கிறப்போ ஐயா கமலஹாசன் பேசுறது சரிதானே? சரி, நீங்க சொல்ல வேண்டியதானே? அந்த கூமுட்டை குக்குர் கன்னட கட்ட சொல்ல வேண்டியதானே? எங்காலும் எதுக்கே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவர் வரலாறு கரெக்டா தான் சொல்லிக்கிறாரு, நீங்க சொல்லணும். அப்போ வரலாறை மறைச்சி வண்டு முருகனாவே திமுக கை கட்டி அடிமையா இருக்கக்கூடாது. எனக்கு தமிழுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசக்கூடாது. அப்படி சம்மந்தம் இல்லாம பேசாம வாய மூடி மௌக்கிற மாதிரி இருந்தால் எங்க அண்ணனை பத்தி குறை சொல்லக்கூடாது. ரத்த பரிசோதனை செய்ய நினைப்பது ஏன்? அதாவது மொழி அடிப்படையில இன்னார் தெலுங்கர், இன்னார் கன்னடர், இன்னார் மலையாளின்னு சொல்றோம்ல, அதை ஏன் சீமானனா ரத்த பரிசோதனை செய்யறார்? அதோட தேவை என்ன வந்தது? அப்ப அவர் RSS பின்னணியில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்றாரு. RSS பின்னணியா? பாஜகவோட கூட்டணியில் இருந்த ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா தமிழ்நாட்டுல இருந்தப்போ நடக்காத RSS பேரணி திமுக ஆட்சியில நடந்தது. அப்ப எங்க அண்ணன் சீமான் பின்னால RSS நிக்குதா? திமுக முதல்வர் ஐயா ஸ்டாலின் பின்னால் RSS நிக்குதா? பிஜேபி இந்தி மொழியை திணிப்பது நாங்கள் எதிர்க்கிறோம், பிடித்தவர்கள் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்களா திணிக்க கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. அவரு பின்னால RSS நிக்குதான். திமுக தலைவர்கள் நடத்துற தனியார் பள்ளிகள்ல சத்தமில்லாம ஹிந்தி சொல்லி தரீங்களே, யாரு பின்னால RSS நிக்குது? எதிர்கட்சியா இருக்கிறப்ப கோபேக் மோடி, அப்பயும் எங்க அண்ணன் கோபேக் மோடி தான். திமுக ஆளுங்கட்சி வந்தோடனே கம் 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 மோடி ஒயிட் கொடை, ஆனா இப்பயும் எங்க அண்ணன் கோபேக் மோடி தான். அப்ப யார் பின்னால RSS நிக்குது? டாஸ்மார்க் ஊழல்ல 10,000 கோடி ஊழல் ஊத்தி மூடிருங்க ஐயா மோடி ஐயான்னு வேக வேகமா ஓடி போய் கையை பிடிச்சி கெஞ்சினது யாரு? யாரு பின்னால RSS நிக்குது? ஏதாவது தெரியுமா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாரி கூட்டணியில இருக்கிறதுனால வாயா மூடி மௌனிக்கிறீங்களா? நீங்கள் எங்க அண்ணனை பார்த்து வெறுப்பரசியல் செய்கிறார், ரத்த பரிசோதனை ஏன் எடுக்கிறார் என்று எதற்காக எங்க அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள்? மே ஸ்டார் வன்னியரசு ஐயா, நீங்களா எங்களோட மூத்த தலைவருங்க. தமிழ் மேல கொஞ்சமாவது பற்று வைங்க. இந்த கர்மாந்திர கூட்டணி விட்டு தொலைங்க. பொதுவா ஒரு தமிழனை சிந்திச்சு பாருங்க. வரலாறு எதுவும் திருச்சி பொய் சொல்லலைங்க, கட்டுக்கதை கட்டலைங்க. ஒரு தமிழன்
தமிழிலிருந்து தான் பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பக்கம் எல்லாம் குதிக்கிறானுங்க. அவருக்கு உறுதுணையா நிக்க முடியல உங்களால. சரி விடுங்க, நீங்க தான் கூட்டணி இருந்து தொலைறீங்க, உங்களால எதுவும் பேச முடியாது, உங்களுக்கு தன்மானமே கிடையாது, பேச்சு சுதந்திரமும் கிடையாது. திமுக என்ன சொல்றதோ அதை தான் நீங்க கக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் கமலையாவுக்கு உறுதுணையா நிக்கிறாரு. அவருக்கு உறுதுணையா நீங்க நிக்காம அவருக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம் கொடுக்குறீங்க? தமிழ் மொழி என் தாய்மொழி, உலகத்தின் மூத்த மொழி, அதுல தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஐயா கமலஹாசன் சொல்றாரு. நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. கன்னடர்கள் வரலாறு தப்பா பேசுறாங்க. வரலாறு தெரிஞ்சுமே அதை ஏற்க மறுக்கிறது மனம் கர்நாடகக்காரனுக்கு. அப்படிலாம் ஒருபோதும் நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம். இது கமலோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களோட பிரச்சனை எங்க அண்ணன் நிக்கிறாரு. நீங்க அவருக்கு துணையா இல்லாம அவர் மேல வெறுப்பரசியல் நீங்க விதைச்சிட்டு எங்க அண்ணன் சீமான் வெறுப்பரசியல் செய்கிறாருங்கிறீங்க, இனவாதத்தை தூண்டுறாருங்கிறீங்க. யாரு வெறுப்பரசியல் செய்யற? எங்க அண்ணனா? இந்த காலகட்டத்துல தமிழனுக்கு பாதுகாப்பு நிக்கிற ஒரே குலதெய்வம் எங்க அண்ணன் சீமான் தான். அவரும் இல்லைன்னா நாங்களாம் அனாதைங்க, தாய் இல்லாத பிள்ளை மாரி. அவரு எங்க தாய்ப்பொலி சீமான். அவங்க பிள்ளைக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வலிக்குது? போனோமா இருந்தோமா, கூட்டணி 2 சீட்டு தந்தாலும் வாங்கிட்டு போங்களே. அதான் ஏகப்பட்ட துரோகம் தமிழர்கள் பண்ணிட்டீங்களே. இதுக்கு மேல ஏன் மேலும் மேலும் எங்க தமிழர்களுக்கு இடையூறா இருக்கிறீங்க? உங்களால பேச முடியலன்னா பேசுறதுக்கு துணையா நில்லுங்க, இல்லைன்னா தூரமா நில்லுங்க. ஆனா சீண்டாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இதெல்லாம். ஒட்டுமொத்த தமிழர்கள் நம்பிக்கை எங்க அண்ணன் சீமான். நீங்க தமிழர்களை அவமானப்படுத்துவது எங்க அண்ணனை அவமானப்படுத்துறது ஒண்ணுதான். நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க இந்த திமுக ஆட்சியில. அதெல்லாம் கண்டுக்காத கண்ணு எங்க அண்ணன் சீமான மேலேயே தான் வைக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட முழுகிட்டாங்க. இந்த திமுக மாடல் திராவிட ஸ்டாக் தமிழ்நாட முழுங்கிட்டாங்க. வெறும் அரசு பேருந்து. எந்த அரசு பேருந்து? சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த அரசு? மொட்டையா நட்டாத்துல விட்ட அனாத மாரி வெறும் அரசு போக்குவரத்து கழகம் ஓடிட்டு இருக்குது. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நாங்க பண்றது வெறுப்பரசியலா இல்ல நீங்க பண்றது வெறுப்பரசியலா? அங்க அடையாளம் இல்லாத ஒரு திராவிட மாடல் அடையாளத்தோட இருக்கிற தமிழை அழிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லை. எங்க அண்ணன் சீமான கேள்வி கேட்க வந்துட்டீங்க. கவர்னர் தமிழகம்னு சொல்லிட்டாரு, இது எங்களால ஏத்துக்க முடியும் அப்படியே குதிக்கிறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அப்படியே தையா தக்கா தையா தக்கான்னு. அவராவது தமிழகம் அப்படின்னு சொன்னாரு. இங்க இருக்கிற முதல்வர் தமிழ்நாட்டையே தூக்கிட்டாரு. மொட்டையா ஓடுது அனாதையா அரசு பேருந்து அரசு பேருந்துன்னு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க. வந்துட்டாங்க நேரம் எங்க அண்ணன் கிட்ட. வாங்குற காசு விசுவாசமா அறிவால வாசல்லே இருங்க. தயவு செய்து தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் தலையிடாதீங்க. உங்களால குரல் கொடுக்க முடியாது, கூட்டணி எது பேச முடியாது. பேசுறவரை ஆதரிங்க, கூட நில்லுங்க. இல்லையா தூரமா நின்று புட்டுருங்க, போதும் எங்களை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க அண்ணன் இருக்கிறார், எங்களுக்கு மாவீரன் இருக்கிறப்ப நாங்க ஏன் கவலை பண்ணணும்? ஆனா இன்னொரு வாட்டி இது மாதிரி தவறான பதிவு எதையும் போடாதீங்க. தேவையில்லாத நீங்க தான் வெறுப்பரசியல் செய்யறீங்க. இந்த திராவிட ஸ்டாக்கு முடிச்சே ஆகணுங்க. நம்ம பிள்ளைங்க போதைக்கு அடிமை இல்லாம இருக்கணும். படிச்ச படிப்புக்கு வேலை, ஏழை எளிய பிள்ளைங்க ஆசைப்பட்ட படிப்பு இலவசமா கிடைக்கணும். சுத்தமான குடிநீர், சுகாதாரமான மருத்துவம் இதெல்லாம் இலவசமா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா ஒரே ஒரு ஓட்டு தான், விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழர்களுக்கு எப்போதும் சுகாதாரமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. நாம் தமிழர் கட்சி 2026 ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.